கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளில் ஒரு புதிய கிருபைகளோடு உங்களை சந்திப்பதாக. 1 Corinthians 1:27 ஒன்று வாசிக்கிறோம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். பலம் உள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அநேக நேரங்களில் நாம் ஆண்டவருக்குள்ளே இருந்தாலும் கூட நாம் சில நேரங்களில் நம்மை நாம் குறைப்படுத்திக் கொள்கிறவர்களாக இருக்கிறோம். ஐயோ, எனக்கு ஞானம் இல்லை, நான் படிக்கவில்லை, எனக்கு படிப்பறிவு இல்லை, அந்த அளவிற்கு நான் படிக்க முடியவில்லை, அந்த அளவுக்கு எனக்கு பலன் இல்லை, நான் ஒரு வியாதியாக இருக்கிறேன். இப்படி அநேக நேரங்கள் நம்மை குறித்து நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? சோர்வுபடுத்திக் கொள்கிறோம். ஆண்டவருக்குள்ள நான் பலவீனமானவன், நான் ஞானம் இல்லாதவன் என்று சொல்லி. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அப்படிப்பட்டவர்கள் தான் எனக்கு தேவை, அப்படிப்பட்டவர்களை தான் தெரிந்து கொண்டிருக்கிறேன், அவர்களை கொண்டுதான் நான் பெரிய பெரிய காரியங்களை செய்ய முடியும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறதை பாருங்க. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை, அறிவில்லாதவர்களை, முட்டாளாக இருக்கிறவர்களை, அவர்களைத்தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம் பாருங்களேன். நம் பெரிய அறிவாளிகளாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, பெரிய பெரிய படிப்பு படித்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, பெரிய பட்டங்கள் பெற்றிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் எந்த நிலையில இருந்தாலும் அந்த நிலையிலிருந்து உங்களை உயர்த்தி அவர்கள் மத்தியிலே உங்களை மகிமைப்படுத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார்னு சொல்லி பார்க்கிறோம். அதே மாதிரி பலம் உள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனமான நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம் இந்த பலத்தை குறித்து, உலகத்தினுடைய பலம் வேறு, தேவனுக்குள்ள இருக்கிற பலன் வேறு. ஆண்டவர் அந்த பலத்தை கொண்டு உங்களை பலப்படுத்தி அவர்களுக்கு முன்பாக உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். எவ்வளவு பெரிய சந்தோஷமான ஒரு செய்தி பாருங்களேன். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தெய்வம். ஒருவேளை அப்பா நமக்குள்ள ஒரு கேள்வி வரும், ஆண்டவரே, என்னையும் கூட நீங்க நேசிக்கிறீங்களா? அறிவில்லாத என்னையும் கூட நீங்க பயன்படுத்த முடியுமா? பலமில்லாத என்னையும் கூட நீங்க பலப்படுத்த முடியுமா? ஆண்டவரே, இது எவ்வளவு பெரிய பாக்கியம் ஆண்டவரே நீங்க செய்திருக்கிற. இதுதான் ஆண்டவருடைய வருகையினுடைய பணிவு என்று சொல்லி பார்க்கிறோம். உலகத்துல ஆண்டவர் வந்ததனான நோக்கமே உங்களையும் என்னையும் மேன்மைப்படுத்துவதற்காக தான். அறிவுள்ள ஞானிகளையோ அறிவுள்ள பெரிய பெரிய படித்தவர்களையோ அல்ல, பேதைகளாக இருக்கிற நம்மையும் பலவீனமான இருக்கிற நம்மையும் ஆண்டவர் பலப்படுத்தி தைரியப்படுத்தி ஞானத்தை கொடுத்து அவர்கள் மத்தியிலே நம்ம எடுத்து பயன்படுத்தி அவர்கள் வெட்கப்படும்படியாக நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட நல்ல தெய்வத்தை நாம் தெய்வமாக கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே அப்படிப்பட்ட கிருபைகளை உங்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் தந்து வழிநடத்துவாராக. தொடர்ந்து நாங்கள் உங்களுக்காக செபிக்கிறோம். தொடர்ந்து செபிப்போம். நல்ல தகப்பனே, எமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே, நாங்கள் பலவீனர்கள், நாங்கள் ஞானமற்றவர்கள், ஆனாலும் நீர் எடுத்து பயன்படுத்த வல்லவராய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அவர்கள் வெட்கப்படும்படி எங்களை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிற ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட கிருபைகளை இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தந்து வழிநடத்துவே நாங்கள் செபிக்கிறோம். காத்துக்கொள்ளும் வழிநடத்தும் இயேசு நாமத்தில் கேட்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.